அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் 5G ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வோடஃபோன் தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். iPhone 14 சீரிஸ் லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக்கல் 914 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் ஒரு புது ஸ்க்ரீன்ஷாட் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அன்டூ பட்டனில் வந்து வாட்ஸ்அப் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அன்டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேட் அனுப்புறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இமேஜ் அனுப்புறீங்க, தெரியாமல் அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து சேட் வந்து ரீடைப் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்குது. பட் இந்த அன்டூ பட்டன் வந்ததுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக நீங்கள் அன்டூ அப்படின்னு பண்ணிங்கன்னா வந்து டெலீட் ஆனது வந்து உங்களுக்கு ரிவோக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் பீட்டா வெர்ஷனில் ரிவீல் இருக்கு. கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட்டும் நமக்கு வருவாங்க. Zomato ரொம்பவே பாப்புலரான ஃபுட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் இன்டர்சிட்டி லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற டீசர் தான். அதாவது Zomato ஃபுட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஏரியா இல்லை பக்கத்து ஏரியா இந்த மாதிரி தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஆப் வச்சுருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து இந்த இன்டர்சிட்டி லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எந்த சிட்டியிலனாலும் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், எந்த ஹோட்டல்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒன்ஸ் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃப்ரோசன் பண்ணி ஃப்ளைட்டில் இல்லைனா ரோடில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய டோருக்கு டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா முழுக்க ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது Zomatoவை. ஜியோ ஆகஸ்ட் 29 அன்னைக்கு அவங்களுடைய ஆனுவல் மீட்டிங், அதாவது ஏஜிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்களுடைய அப்கமிங் லான்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து புது ப்ராடக்ட்ஸ் புது விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இந்த வாட்டி இவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜியோவுடைய 5G ஃபோன் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே ஒரு புது லேப்டாப், அஃபோர்டபுள் வெர்ஷன் ஒரு லேப்டாப் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே வந்து ஜியோ டேக் இதுவும் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது தவிர வந்து க்ரீன் எனர்ஜி, IPO, கிகா ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுடைய அப்கமிங் ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் ஜியோவுடைய 5G ஃபோன் அண்ட் லேப்டாப் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எனி டைம் 5G லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன், அதாவது டாட் அண்ட் டெலிகாம் மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஃபைனல் அஃபிஷியல் லெட்டர் வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கொடுத்துட்டதா தெரியுது. ஸோ இந்தியாவில் இவங்க 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜியோ அண்ட் ஏர்டெல் தான் இந்த மாதமே லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, வோடஃபோன் வந்து அவங்களுடைய 5G ப்ரைஸஸ் வந்து இங்கே சர்ப்ரைசிங்காக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 4G நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அதே தான் நாங்கள் 5Gயும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4G மாதிரி 5G அப்படின்னு சொல்லும்போது வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி ரெண்டு ஸ்பெக்ட்ரம், அதாவது N77 and 78 மட்டும்தான் வந்து இவங்க பிட் பண்ணியிருந்தாங்க. மற்ற எந்த ஸ்பெக்ட்ரமும் இவங்க வாங்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் இவங்க கம்ப்ளீட்டாக வந்து 4Gயை வந்து அப்கிரேட் பண்ணி 5Gயாக வந்து இந்தியாவில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 4Gயை ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணி 5Gயாக இந்தியாவில் கொடுக்கும்போது வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லிங் ஆகாது. அதனால தான் வந்து வோடஃபோன் வந்து 4G அளவுக்கே 5G ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவோ இந்தியாவில் V25 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது மீடியாடெக்குடைய டைமென்சிட்டி 1300 லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே AMOLED பேனல், 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதோட வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35,999க்கும், அதே ஹையர் வேரியன்ட் 39,999க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட விவோ V25 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் ஆகஸ்ட் 25 ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கும். இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட்டோட வந்து ICICI பேங்க் கார்டு, ICICI, SBI, கொட்டாக் பேங்க் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது.
அதே HDFC கார்டு யூஸராக இருந்தால் 3500 rupees வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வி ஷீல்ட் கம்ப்ளீட் டேமேஜ் ப்ரொடெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை Vivo V25 Pro வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலை குறையும். சாம்சங்குடைய Buds 2 Pro அன்பேக் இவெண்ட்டில் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த Buds 2 Proடைய இந்தியா ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. Buds 2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா Buds 2, அதுலேருந்து ஒரு ஸ்லைட் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. 3 கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. போரா பர்பிள், ஒயிட் அண்ட் கிராஃபைட் பிளாக்னு 3 கலர் வேரியன்ஸில் சாம்சங்குடைய Buds 2 Pro இப்போ இந்தியாவில் ப்ரீ புக்கிங்கில் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் மற்ற இ-காமர்ஸ் சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் iPhone 14 சீரிஸ், இதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இப்போ இதோட லான்ச் டேட் ஆல்மோஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் இதோட லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 அன்னைக்கு இதில் iPhone 14 சீரிஸ் இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே இன்னும் சில டேட்ஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 9 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. யூஸ்வலாக குளோபலில் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து இவங்க இந்தியாலையும் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ இதே டேட்ஸ் நம்ம இந்தியாலையும் எதிர்பார்க்கலாம் iPhone 14 சீரிஸ். ஒப்போவுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் கலர் OS 13 குளோபலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கே கலர் OS 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS மாதிரி இதுவும் அக்வாமார்பிக் டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆக்சிஜன் OSல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம கலர் OSலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. விஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது விஜிட்ஸ் இவங்க கொண்டு வராங்க. புது ஃபாண்ட், அதுக்கப்புறம் வால்பேப்பர், ப்ரைவசி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொண்டு வராங்க. கூடவே ஸ்மார்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட கலர் OS 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Reno 8 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அக்டோபரில் Reno 8 and 7, 6 இந்த சீரீஸ்க்கு வரப்போது. கூடவே ஒப்போவுடைய A சீரீஸ், F சீரீஸ்க்கும் வரப்போது. நவம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Renoவுடைய 6, 5 சீரீஸ், கூடவே வந்து F சீரீஸ், K சீரீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே டிசம்பர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து ஒப்போவுடைய AirPad, அதுக்கப்புறம் F19 சீரீஸ், A53s இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு கலர் OS 13 வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒப்போ யூஸராக இருந்தால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Realme 9i இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த 9i 5G வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 810 இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து LCD பேனல், 90 Hz refresh rate, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12, 5000 mAh பேட்டரி, கூடவே வர்ச்சுவல் ரேம்னு இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999. அதே ஹையர் வேரியன்ட் 16,999 இருக்குது. இங்கே வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கம்மி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைசஸை நீங்கள் 13,999 வாங்கலாம். ஸோ MediaTek Dimensity 810 13,999 அப்படிங்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். ஸோ Realme 9i 5G இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. Nothing Phone 1 இந்தியாவில் இதோட ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை. இதோட ப்ரைஸ் ஹைக் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2022லேயே அதிகமான ஹைப்போட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதே சமயத்தில் அதிகமான கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் இவங்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸுடைய மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, எங்களுக்கு காஸ்டிங் அதிகமாகுது, அதனால 1000 ரூபாய் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB வந்து 33,999 தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே வந்து 256GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,999, 12GB 256GB வேரியன்ட் வந்து 40,000 அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையும் 1000 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Zomato என்ன டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாவது சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 680. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தர்ஷன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.